ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. நம்ம டீ கடையிலலாம் சாப்பிடக்கூடிய பன் வந்து வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இது கடாயில் தாங்க பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்காக பார்த்தீங்கன்னா மைதா மாவு எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து கோதுமை மாவில் கூட பண்ணலாம். ஆனால் கடையில் வாங்குற அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா மைதா மாவில் தான் கிடைக்கும். 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து பால் பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. இது வந்து கொஞ்சம் பன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ வந்து இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒருவேளை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஈஸ்ட் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா கைப்பொருட்கள் அளவுக்கு சூடான தண்ணி இல்லைனா பாலில் ஈஸ்ட் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். தண்ணிக்கு பதிலாக அந்த லிக்யூடை வந்து இதில் சேர்த்து வந்து பிசைஞ்சிக்கலாங்க. அடுத்து வந்து சக்கரை சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருக்கலாங்க. ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே வந்து கலந்து வரணும், அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. இது வந்து பன் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளஃபியாக வரதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து உருக்கி வச்சிருக்கேங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பட்டரை வந்து இதில் சேர்த்துடலாம். பட்டரை வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாங்க. பட்டர் எக் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து வந்து இதுக்கு வந்து பால் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பட்டர் சேர்த்துருக்கனால மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். பாருங்கள், நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி வந்து பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சர்ஃபேஸில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து சூப்பராக தயாராகி வந்துடுங்க. பிசைஞ்சு எடுக்க பார்த்தீங்கன்னா இந்த பிசு பிசுப்பெல்லாம் இல்லாமல் மாவு வந்து சூப்பராக தயாராகிடும். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு இப்போ பிசைஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சமாக வந்து மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பிசையும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். மாவு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் வந்து நான் சேர்த்தேன். இப்போ மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குதுன்னு. கையில எல்லாம் சுத்தமாக ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக கையில் வந்து நான் பட்டர் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த பட்டரை வந்து இந்த பாத்திரத்தில் வந்து நான் தடவிக்கிறேன். ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு சைட்லலாம் வந்து இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம். தடவி விட்டுட்டு இந்த மாவு ரெடி பண்ண மாவு வந்து இதில் வச்சிடலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலேயும் வந்து கொஞ்சமாக நான் வந்து பட்டர் தடவி விட்டுக்கிறேங்க. மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக தடவிட்டு நான் இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. உங்ககிட்ட ஒரு வேளை இல்லை அப்படின்னா காட்டன் துணியை வந்து அது மேலே போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், தேவையான அளவு போட்டுட்டு இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இதை வந்து வச்சிடலாம். இப்போ இதை வந்து அப்படியே வச்சிடலாங்க. ஒரு 4 to 5 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மணி நேரம் ஆயிருக்கு. மாவு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டபுள் ஆகி வந்திருக்குது பாருங்கள். நம்ம ஈஸ்ட் சேர்த்துருக்கனால நல்லா பார்த்தீங்கன்னா புளிச்சு வந்திருக்குது. உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மாவு வந்து நல்லா ரைஸ் ஆகிருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இது வந்து ஒரு 6 இல்லைனா 8 போர்ஷனாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாங்க. நான் சின்னதாக பிரித்து பார்க்குறேன் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்குறேன். இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து இந்த சைஸில் 8 பீஸ் வந்து வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு இப்போ மாவு வந்து உள்ளே இந்த மாதிரி உள்ளே வர்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணி வந்து மடிச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டிங்கன்னா வச்சு இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி வச்சு உருட்டிக்கிட்டிங்கன்னா உங்களோட பன்னில் பார்த்தீங்கன்னா கிராக் எந்த பக்கமுமே இருக்காது, நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாங்க. எனக்கு இந்த சைஸில் நான் சொன்ன மாதிரி 8 பீஸ் வந்திருக்கு. நான் 8 பீஸையும் பார்த்தீங்கன்னா ஒரே பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த பிளேட்டில் வச்சு அப்படியே தான் நான் வந்து கடாயில் வச்சு இது பண்ணி எடுக்க போகிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்லேயே நல்லா கேப் விட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ஃபாயில் பேப்பர் போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா வந்து பன் வந்து டபுள் ஆகிருக்கு, நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம கடாயில் வச்சிடலாங்க. நான் கடாயை பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே வந்து இந்த பிளேட்டை வந்து வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு காற்று எதுவும் வெளியே போகாத மாதிரியே நல்லா வந்து ஒரு டைட்டான மூடி போட்டு வச்சிடலாம். இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் விட்டுறலாங்க. 15 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். அப்படி ஒரு வேளை ரெடி ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் கூட சேர்த்து வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, நம்மளோட சூப்பரான பன் வந்து தயாராகிடுச்சுங்க. நம்ம இப்போ இதை எடுத்து வெளியே வச்சுட்டு மேலாப்பில் பார்த்தீங்கன்னா பட்டர் இல்லைன்னா பால் வந்து தடவி விடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டீ கடை ஸ்டைலில் பன் பார்த்தீங்கன்னா தயாராகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.